கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. வணக்கம், நான் கண்ணன் பேசுகிறேன். முதல்ல போன வாரம் நிஃப்டி என்ன மாதிரி ட்ரேட் ஆச்சுன்றதையும் பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி அண்ட் ஃபின் நிஃப்டி இந்த மூணும் இண்டைசஸ் எப்படி ட்ரேட் ஆகுறது, போன வாரம் எப்படி க்ளோஸ் ஆனதுன்றதையும் செக் பண்ணிடுவோம். முதல்ல நிஃப்டி க்ளோஸ் ஆனது 25,910, 25,910 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நிஃப்டி பொறுத்தளவுக்கு புல்லிஸ் அப்படின்றது போன வாரமே கன்க்ளூஷன் வந்தது. அதிலிருந்து மார்க்கெட் ரிவைவல் ஆகி 25,900, 26,000க்கு கொஞ்சம் மேலே ஸ்பாட் மூவ் ஆகிட்டு மறுபடியும் கொஞ்சம் ஒரு சின்ன டிப் அதுக்கப்புறம் 25,910 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸ்டில் நிஃப்டி புல்லிஸ் மோடு தான், அதில் எந்த டவுட்ஸும் இல்லை. ரெசிஸ்டன்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது 26,000 ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் 26,000க்கு மேலே 26,300 இஸ் த ஹியூஜ் ப்ராபபிலிட்டி டு மூவ் அப்சைட் அப்படின்றது தான் டேட்டா இண்டிகேட் பண்ணுறது. சப்போர்ட் 25,700, 25,700க்கு கீழே போனால் மட்டும்தான் நிஃப்டியில் வீக்னஸ் இருக்கும். அதர்வைஸ் மார்க்கெட் வில் ட்ரை டு ரீச் 26,000, 26,000, 26,300க்கும் நிறைய ப்ராபபிலிட்டி இருக்கிறதுன்றது டேட்டாவில் தெரியுது. ஆஸ் பர் ஃப்ரைடே டேட்டா நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். இது ஆன் எவ்ரி டே நம்ம ஈவினிங்கில் டேட்டாஸை பார்க்கும்போது நம்மளால் கெஸ் பண்ண முடியும். அடுத்த நாள் எப்படி ட்ரேடு நடக்கும்ன்றதை நம்மளால் ஓரளவு யூகிக்க முடியும். ஒரு 80% வரைக்கும் யூகிக்கிறதுக்கு வழிமுறைகள் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இப்போ உங்களோட ஷேர் பண்ணுறேன். அண்ட் பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 58,517, 58,517 க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டியும் புல்லிஸாக தான் இருக்குது. நிஃப்டியாவது ஸ்லைட்டாக டிப் வந்தது. பேங்க் நிஃப்டி பொறுத்த அளவுக்கு ஒரு டிப்பும் இல்லை, கிளியராக அப் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு. ஸோ ரெசிஸ்டன்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது 58,800 and 59,000க்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ தட் இஸ் அ ப்ராபபிலிட்டி டு மூவ் 58,800 to 59,000 அப்படின்றது தெரியுது. பேங்க் நிஃப்டி பொறுத்தளவு, பேங்கிங் செக்டர் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் நல்லாவே புல்லிஸாகவே இருக்குது. லாஸ்ட் வீக்கே நம்ம பார்த்தோம். ஸோ அதோட கண்டினியூவிட்டி வரும் வாரத்துலேயும் கண்டினியூ ஆகுன்ற மாதிரி தான் தோணுது. அண்ட் ஃபின் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 27,491. ஸோ சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 26,300க்கு கீழே போனால் மட்டும்தான் வீக்னஸ் இருக்குன்ற மாதிரி இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது 27,600 and 27,800 இஸ் த ஹையர் ப்ராபபிலிட்டி. ஸோ ஃபின் நிஃப்டி பொறுத்தளவுக்கு இட்ஸ் வெரி புல்லிஸ் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ மண்டே ஃபின் நிஃப்டி டெஃபினட்டாக புல்லிஸாக இருக்குன்றது ஆஸ் பர் டேட்டா அனலைஸ் பண்ண முடியும். ஏன்னா டேட்டா அடிக்கடி இங்கே இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் ஒன்ஸ் இண்டெக்ஸை ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டேட்டாஸை ரீட் பண்ண பழகிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தட் மீன்ஸ் நமக்கு எப்போ ஈஸியாக புரிகிற மாதிரி டேட்டா ஈவினிங்கில் எப்போவுமே நம்ம ப்ரீவியஸ் டே ஈவினிங்கை தான் டேட்டாவை ரீட் பண்ண முடியும், ஆஃப்டர் மார்க்கெட் ஹவர்ஸ். அப்போது ஆஃப்டர் மார்க்கெட் ஹவர்ஸ் நம்ம டேட்டாவை ரீட் பண்ணும்போது அடுத்த நாள் கொஞ்சம் கிளியாரிட்டி இருக்கா மாதிரி புல்லிஸோ பேரிஸோ இருந்தால் அடுத்த நாள் ட்ரேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இதில் ஸ்ட்ரக்சரில் வர்றது பார்த்திங்கன்னா மந்த்லி ஒரு 10 days இன்க்ளூடிங் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி அந்த மூணும் பார்த்திங்கன்னா ஒரு 10 நாளைக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல டேட்டா ஸ்ட்ரக்சரோடு ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் டேட்டில் நம்ம ட்ரேட் பண்ணாலே இண்டெக்ஸ்க்கு தேவையான ப்ராஃபிட்ஸை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி வித் ஸ்டாப் லாஸோட. ஸோ அதுக்கு தான் டேட்டாவை ரீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்றது சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ பார்த்தாச்சு, நிஃப்டி பார்த்தாச்சு, பேங்க் நிஃப்டி பார்த்தாச்சு, ஃபின் நிஃப்டி பார்த்தாச்சு. ஸோ இதில் ஃபின் நிஃப்டி ரொம்ப புல்லிஸாக இருக்குன்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து அகெயின் ஆப்ஷன் டேட்டா. ஒரு ஆப்ஷன் டேட்டாவை நம்ம ரீட் பண்ணும்போது இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் ஆர் இண்டைசஸ் மூவ் ஆக போகிறது அப்படின்றதையும் நம்மளால் கணிக்க முடியும். அதுக்கும் நமக்கு ஆப்ஷன் டேட்டாவில் நிறைய ஐடியாஸ் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் டேட்டாவை ரீட் பண்ணி நம்ம கணிக்க முடிஞ்சதுன்னா அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கையும் நம்ம டெலிவரி எடுத்துக்கலாம். அட் த சேம் டைம் ஆப்ஷனையும் நம்ம ட்ரேட் பண்ணலாம், இன்க்ளூடிங் ஸ்டாப் லாஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுபடி பார்த்திங்கன்னா ஆன் ஃப்ரைடே ஈவினிங் நம்ம பார்க்கும்போது பேங்கிங் செக்டர் ஆல்ரெடி புல்லிஸாக போயிட்டுருக்குன்னு நம்ம இண்டிகேட் பண்ணியிருக்கோம். அதில் ஆக்சிஸ் பேங்க் க்ளோஸ் ஆகிருக்கிறது 1244.40க்கு
க்ளோஸ் ஆகிருக்கு. ஆப்ஷன் டேட்டாவை அனலைஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது வந்து புல்லிஸாக போகிறதுக்கு நிறைய ப்ராபபிலிட்டிஸ் இருக்கா மாதிரி தான் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ இதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஒரு 3 to 5% ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் இந்த ஒரு பர்டிகுலர் ஆக்சிஸ் பேங்க் ஸ்டாக்கில். ஸோ க்ளோஸ் ஆகிருக்கிறது 1245ன்னு வச்சுப்போம். இன்பிட்வீன் 1245 to 1230க்கு நம்ம வந்து அக்குமுலேட் பண்ணோம். 1200 ஸ்டாப் லாஸ் வச்சோம்னா 3 to 5% ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு தெர் இஸ் அ ஹியூஜ் ப்ராபபிலிட்டி இருக்குது. ஏன்னா ஆப்ஷன் டேட்டாவில் வந்து ஸ்ட்ரக்சர்டாக ஃபிக்ஸ் ஆனதால் இதில் வந்து மொமெண்டம் கொஞ்சம் இருக்கிறதுக்கு, கம்மிங் வீக்கில் மொமெண்டம் இருக்கிறதுக்கு தெர் இஸ் அ ஹியூஜ் ப்ராபபிலிட்டி. ஸோ இது இட்ஸ் நாட் அ ரெக்கமெண்டேஷன். நீங்கள் ரெக்கமெண்டேஷனெல்லாம் இது எடுத்துக்க தேவையில்லை. ஐ எம் நாட் அ செபி ரெஜிஸ்டர்ட். நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து ஆக்சிஸ் பேங்க்னு சொல்லியிருக்கேன்னா ஆக்சிஸ் பேங்க் சார்ட்டில் எப்படி இருக்குது, டேட்டாவில் எப்படி இருக்குன்றதெல்லாம் வந்து பேரலாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது தான் வந்து உங்களால் வந்து அதை வந்து பாயிண்ட்டை வந்து நீங்கள் வந்து டேக் அவேல கொண்டு போக முடியும். ஸோ அதனால் இதெல்லாம் வந்து நிறைய வந்து கற்றுக்கணும், நிறைய ரிசர்ச் பண்ணணும் அண்டு ரீட் பண்ணணும். நிறைய ரீட் பண்ண உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். அண்டு இந்த மாதிரி நம்ம ஆப்ஷன் டேட்டாவில் செலக்ட் ஆகிற ஸ்டாக் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் அப்படின்றது மேக்ஸிமம் ஒரு 15 டேஸ், மேக்ஸிமம் ஒரு 15 டேஸுக்குள்ளேயே நமக்கு வந்து டார்கெட் ரீச் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர். அட் த சேம் டைம் ஸ்டாப் லாஸும் நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் ஸ்ட்ரக்சரில் நீங்கள் வந்து ஒரு ப்ரிடிக்ட் பண்ணும்போது, ஒரு ஸ்டாக்கையோ இண்டெக்ஸையோ ப்ரிடிக்ட் பண்ணும்போது டெக்னிக்கல் தேவையில்லை, டெக்னிக்கல் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா ஆப்ஷன் டேட்டாலேயே உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் எல்லாமே இருக்கும். அட் தி சேம் டைம் ஈக்விட்டியில் ஆவரேஜாக அதுக்கு பக்கத்தில் வர ஸ்டாப் லாஸை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். பட் டெக்னிக்கல் நிறைய பார்க்க தேவையில்லை. ஆப்ஷன் டேட்டாவை வச்சே நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு உண்டான ஐடியாஸ் வந்து நிறைய உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஆக்சிஸ் பேங்க் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் காலாக வந்து வித் த ஹெல்ப் ஆஃப் ஆப்ஷன் டேட்டாவில் இண்டிகேட் ஆகிருக்கு. அதை தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அண்ட் செகண்ட் வந்து மோனோபோலி ஸ்டாக்ஸ் வந்து மைனிங் அண்ட் மெட்டல்ஸில் மோனோபோலி ஸ்டாக்ஸ் எதுன்னு பார்க்கும்போது இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்ஸில் வந்து உங்களுக்கு வந்து நிறைய டிவிடெண்டும் நிறைய உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. அட் த சேம் டைம் வந்து யாரும் வந்து பியர்ஸில் வந்து நிறைய டிஸ்டர்ப்ஷன் இருக்காது. கோல் இண்டியா ஃபஸ்ட்டு கம்பெனி வந்து கோல் இண்டியா, அடுத்தது ஹிந்துஸ்தான் ஜிங்க், ஹிந்துஸ்தான் காப்பர், மேங்களூர் கெமிக்கல்ஸ், தீபக் நைட்ரேட், டான்ஃபேக் இண்டஸ்ட்ரீஸ். இந்த மாதிரி டான்ஃபேக் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது வந்து ஒரு மோனோபோலி ஸ்டாக், நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரியாது. ஸோ இதை வந்து நீங்கள் உள்ளே போய் நீங்கள் ரீட் பண்ணி பார்க்கும்போது இவங்களோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரியும். ஸோ அகெயின் இது எல்லாமே ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இதுக்கப்புறம் நீங்கள் நிறைய ரீட் பண்ணி பார்க்கணும். அந்த பர்டிகுலர் செக்டாரில் வந்து போய் பார்த்து அவங்களோட ஆர்டர் புக் வேல்யூஸ் எல்லாம் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். காலில் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். லாஸ்ட் குவார்ட்டர் செப்டம்பர் 2025 குவார்ட்டர் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து கீழே இருக்கான்னு பார்க்கணும். எப்போவுமே வந்து நாம் வந்து ஒரு மீடியம் டேர்ம் அண்டு லாங் டேர்ம் அப்படின்னு ஒரு பெட்டிங்க்கு போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது ஸ்டாக் வந்து கீழே இருக்கும்போது தான் ஆல்வைஸ் நம்மளுக்கு வந்து தெர் இஸ் எ ஹியூஜ் ப்ராபபிலிட்டி ரேஷியோ, நல்ல ரேஷியோவில் வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நம்ம எல்லாமே செக் பண்ணிவிட்டு தான் வந்து பண்ணணும். இது எதுக்கு இண்டிகேட் பண்ணுறேன்னா மைனிங் அண்ட் மெட்டல்ஸில் மோனோபோலி ஸ்டாக்குன்றதால இதெல்லாம் டவுன் சைடில் வரும்போது சான்சஸ் வந்து நிறைய இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டெஃபினட்டாக வந்து இதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணலாம். அடுத்து பேச போகிறது ஹவுசிங் ஃபினான்ஸ் ஸ்டாக். ஹவுசிங் ஃபினான்ஸ் ஸ்டாக் ஒரு ஸ்டாக்கை பற்றி பேச போகிறோம். இந்த ஸ்டாக் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்டஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ். ஆப்டஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ் கொஞ்ச நாளாகவே வந்து கீழே இறங்கிட்டே இருக்குது. ஸோ ஐ திங்க் 290 ட்ரேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். 290 அண்ட் 270 சம்திங் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பாட்டமில் வந்துட்டு ரிவர்ஸ் ஆகிருக்கு 290ல். இது ஏன் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம்னா இது ஹவுசிங் ஃபினான்ஸ் ஸ்டாக்கில் வந்து ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஸ்டாக். நீங்கள் வந்து ரிசல்ட்ஸில் பார்த்தாலே தெரியும். நான் இப்போ ரிசல்ட்ஸையும் உங்களுக்கு வந்து இங்கே நம்ம வியூவர்ஸுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஜூன் 2025ல் இந்த ஆப்டஸ் ஹவுசிங் ஃபினான்ஸோட சேல்ஸ் வந்து 520 crore. இப்போது செப்டம்பர் 2025ல் வந்து 544 கோடி வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜூனில் 520 கோடி, செப்டம்பரில் 544 கோடி பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் கம்பேர் பண்ணும்போது ஜூனில் 219 கோடி பண்ணியிருக்காங்க, செப்டம்பரில் 227 கோடி பண்ணியிருக்காங்க. அண்டு இபிஎஸ் அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். ஜூனில் வந்து ஜூன் 2025ல் வந்து 4.39 இருந்திருக்கு, செப்டம்பர் 2025ல் 4.53 இருக்குது. ஸோ இபிஎஸும் வந்து கன்சிஸ்டண்ட்டாக க்ரோ ஆகணும் ஆன் எவ்ரி குவார்டர் ஆன் குவார்ட்டர், இயர் ஆன் இயர். இதெல்லாமே வந்து கன்சிஸ்டண்ட்டாக க்ரோத் ஆச்சுன்னா அதில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நிறைய வரதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கும். ஃபண்டமெண்டலி ஸ்டாக்காக இருக்கும் பட்சத்தில் அதையும் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். அண்ட் அகெயின் பிஇ வந்து 17.2ல் இருக்குது.
இதுக்கப்புறம் நீங்களும் வந்து ஒரு ஒரு கிராஸ் செக் மாதிரி ஃபண்டமெண்டல்ஸ் கம்ப்ளீட்டாக செக் பண்ணிவிட்டு இதில் எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணி வைக்கலாம். இது வந்து டெஃபினட்டாக வந்து தெர் இஸ் அ ஹியூஜ் சான்ஸ் டு ஒரு 3 to 6 மாதத்தில் வந்து ஒரு டீசன்ட் ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. எங்கே ஸ்டாப் லாஸ் போடணுன்றது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 270க்கு கீழே அங்கேருந்து தான் ஒரு ரிவர்சல் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் இருக்கிறது ஆல்வேஸ் பெட்டர் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். அகெயின் இங்கே இந்த ஸ்டாக்கில் நான் ஆப்டஸ் ஹவுசிங் ஃபினான்ஸில் PE வந்து 17.2 17.2ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு 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 நல்ல ஸ்டாக்கை வந்து நம்ம வந்து வேல்யூவேஷனில் இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு 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 டூல் இருக்குது. தட் இஸ் PE, ப்ரைஸ் ஏர்னிங் ரேஷியோ வச்சு தெரிஞ்சுக்கலாம். ப்ரைஸ் ஏர்னிங் ரேஷியோனா ஒரு ஸ்டாக் வந்து ஃபண்டமெண்டலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற கம்பெனியாக இருக்கணும். அட் த சேம் டைம் இண்டஸ்ட்ரி PE வந்து ஸ்டாக் PE விட ஜாஸ்தி இருக்கணும். அப்போது அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் வந்து வேல்யூவேஷனில் இருக்குதுன்னு நம்மளுக்கு ஈஸியாக புரியும். லைக் இப்போ 17.2 சொல்லிட்டு இருக்கேன். இதோட இண்டஸ்ட்ரி PE என்ன இருக்குன்றதையும் நீங்கள் செக் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். நீங்கள் வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணிங்கன்னா VRL லாஜிஸ்டிக்ஸ்னு ஒரு லாஜிஸ்டிக்ஸ் செக்டர் கம்பெனி இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரி PEயோட ஸ்டாக் PE கம்மியாக இருக்குது, வித் ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்த்துட்டு எல்லா ஸ்டாக்கும் நீங்கள் வந்து பிக் பண்ணும்போது இந்த மாதிரி PE வந்து செக்டார் PEயோட ஸ்டாக் PE கம்மியாக இருக்குது, ஃபண்டமெண்டல் இருக்கிறது வந்து டெஃபினட்டாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வரதுக்கு நிறைய ப்ராபபிலிட்டி இருக்குன்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுவும் இம்பார்ட்டண்ட். இந்த ஸ்டாக்ஸில் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு 2 ஸ்டாக்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து விசாகா இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்தளவு ப்ரொமோட்டர் செப்டம்பர் 2025 தட் இஸ் லாஸ்ட் குவார்ட்டர், இப்போ வந்த குவார்ட்டர் வந்து 53.24% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஜூன் 2025 48.42% இருந்திருக்கு. 53.24 வந்து அவங்க உயர்த்தியிருக்காங்க. ஸோ விசாகா இண்டஸ்ட்ரீஸில் ப்ரொமோட்டர்ஸ் வந்து பை பண்ணுறாங்கனாலே டெஃபினட்டாக வந்து அந்த கம்பெனியில் ஏதோ ஒரு பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன் நடக்குதுன்றது தான் வந்து அர்த்தம். பட் அது இமீடியட்டாக மூவ் ஆனோன்னு கிடையாது. 1 to 1.5 years கூட சம்டைம்ஸ் கண்டிப்பாக டைம் எடுத்துக்கும். பட் டெஃபினட்டாக தட் இஸ் எ ஹியூஜ் ப்ராபபிலிட்டி. இங்கேருந்து ப்ரொமோட்டர் வந்து குறைக்காமல் ஆட் பண்ணிகிட்டே இருக்க ஆரம்பித்தாங்கன்னா கம்பெனிக்கு க்ரோத் இருக்குன்றதை நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். செகண்ட் கம்பெனி கிரி இண்டஸ்ட்ரீஸ் வந்து கெமிக்கல்ஸில் இருக்காங்க. இவங்க செப்டம்பர் 2025 வந்து 36.72 36.72 வந்து ப்ரொமோட்டர் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 31.72 வந்து ஜூன் 2025 இருந்திருக்கு. செப்டம்பர் 2025 36.72 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 கம்பெனியும் வந்து குவார்ட்டர் எல்லாமே ரிசல்ட்டை செக் பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் ஃபண்டமெண்டல்ஸையும் செக் பண்ணிக்கோங்க. ஒரு சில ஃபண்டமெண்டல்ஸ் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும், ஒரு சில ஃபண்டமெண்டல்ஸ் நல்லாயிருக்கும். பட் வீக்காக இருக்கும் போதும் அவங்க கம்பெனியோட ஸ்டேக்கை எடுக்கிறாங்கன்னா ஃப்யூச்சர் க்ரோத் கொஞ்சம் நல்லபடியாக இருக்குன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கும் அவங்க கம்பெனியில் இருக்கவங்களுக்கு. ஸோ அதனால தான் வந்து அவங்க அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி இந்த மாதிரி சீப்பாக வாங்குவாங்க. ஸோ அதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அண்ட் எந்த செக்டரை வந்து வாட்ச் பண்ணலாம், இப்போது நம்மளோட வியூவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து எந்த செக்டர் மூவ் ஆகிட்டுருக்கு, எந்த செக்டரை வாட்ச் பண்ணலாம் மீடியம் டேர்ம் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது பெயிண்ட் செக்டர் வந்து ரொம்ப நல்லாவே மூவ் ஆகிட்டுருக்கு. லாஸ்ட் ஒரு கொஞ்சம் ஒரு 1.5 month 2 monthாகவே மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இது நம்ம க்ளோஸாக பார்க்கும்போது பெயிண்ட் செக்டரில் வந்து தெர் இஸ் அ ப்ராபபிலிட்டி ஃபார் அ குட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ப்ராபபிலிட்டி நிறைய இருக்கும். ஸோ அதை பொறுத்தவரை ஏசியன் பெயிண்ட்ஸ் ஃபஸ்ட்டு 2200 இப்போ கிட்டத்தட்ட 2900 வரைக்குமே வந்திருக்கு. ஸோ இது ஒரு நல்ல ஸ்டாக்கு. நம்ம ஆக்சுவலி கிளைண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணும்போது அரௌண்ட் ஒரு 2350 to 2400 இருந்தது. ஸோ அங்கேருந்தே அக்குமுலேட் பண்ண சொல்லியிருந்தோம் ஏஷியன் பெயிண்ட்ஸ். ஸோ அதையும் பண்ணலாம். அண்ட் இண்டிகோ பெயிண்ட்ஸும் வந்து நல்லாவே மூவ் ஆகிருக்கு, பாட்டம் அவுட் ஆகிட்டு 1200 வரைக்குமே இப்போ வந்திருக்கு. ஸோ நல்ல மொமெண்டம் இருக்குது. அண்ட் பெர்ஜர் பெயிண்ட்ஸும் வந்து லாஸ்ட் மந்தில் ஒரு லோ ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்து கொஞ்சம் அப்பர் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ பெஸ்ட் செக்டார் டு வாட்ச்னும் போது நம்ம பெயிண்ட்ஸை வந்து எனி டிப் வரும்போது நம்ம அக்குமுலேட் பண்ணுறது வந்து நல்லதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இன்றைக்கி தேவையான அனைத்து முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.